வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் 2 ஹாரர் படங்கள் பார்க்க போகிறோம். எஸ், இந்தோனேஷியன் ஏரியாவுக்கு தான் வண்டியை திருப்ப போகிறோம். அவனுக்கு தான் ஹாரரை கொட்டி வச்சிருக்கிறாங்களா, அதுலேருந்து தான் ஒரு 2 படங்கள் பார்த்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இவனுங்க தமிழ் டப்பிங்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இங்கிலீஷ்லேயே டப் பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாக தமிழ் டப்பிங்க்கு வருவாங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து கிசாத்தானா ஜாவா போச்சங்குந்துல். இதுதான் படத்தோட பேர். இது வந்து வெறும் ஹாரராக மட்டும் கொண்டு போகாமல் லைட்டாக மிஸ்ட்ரி த்ரில்லர் வைபிலேயே கொண்டு போயிட்டு என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில ட்விஸ்டெல்லாம் வச்சு அதுக்கு நடுவில் கொஞ்சம் பயமுறுத்தி அப்படியே பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க. இதில் கதை என்னன்னா, ஹீரோவுக்கு ஒரு பவர் இருக்குதுப்பா. அவரால் பாஸ்டில் போயிட்டு நடந்தது என்னன்னு பார்க்க முடியும். ஐ மீன் வேடிக்கை மட்டும் பார்க்க முடியும். பாஸ்டில் போயிட்டு அவரால் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்க மட்டும்தான் முடியும். அங்கே போய் சேஞ்செல்லாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சக்தி நம்ம ஹீரோவுக்கு இருக்குது. இப்போ ஒரு புள்ள காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிச்சி தாங்க சார், உங்களுக்கு தான் இப்படி ஒரு பவர் இருக்குதே, போய் பார்த்துட்டு வாங்க சார்னு அவங்க அப்பா அம்மா வந்து கேட்க, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணி இவரும் போய் பார்க்க, அங்கே தான் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி அங்கே பேயோட இவருக்கு பிரச்சனையாகி அந்த பேய்கிட்ட இப்படி தப்பிச்சாரு. இன்னும் பல சம்பவங்கள்லேருந்து எப்படி இவர் மிஸ் ஆனாரு, மொத்தமாக எப்படி அந்த பேயை சமாளிச்சாருங்கிறது தான் படம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பேய் கதை சொல்லுவாங்களே, டேய் இது இப்போ தாண்டா ஸ்கூலு, இதுக்கு முன்னாடி இது ஒரு சுடுகாடு, அதுக்கு மேலே தாண்டா ஸ்கூலை கட்டி தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உருட்டுவாங்கல்ல, அது இங்கே உருட்டு, ஆனால் அந்த ஊரில் உண்மை போல அப்படி தான் அந்த கதையில் காமிக்கிறானுங்க. அப்புறம் இந்த பேய் வந்து பயமுறுத்த வாழலாம் நல்லாவே பண்ணும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த சண்டா, அதுக்கு இனிமேல் பயந்துருக்கிறோம்ல, அந்த ஊர் சண்டாவெல்லாம் காட்டுவாங்க. அவர் செய்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆத்தாடி நம்ம ஊர் சண்டாவோட மோசமான ஆளாக இருக்கிறான்ன்ற மாதிரி அவன் செய்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். வெறும் பயம் மட்டும் போதும்டா, அதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே வேணாம்டான்னா அவங்களுக்கு இது செட் ஆகும். இல்லை எனக்கு கொஞ்சம் கதையாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகணும்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஹீரோவோட பவரை வச்சு விளையாண்டது, கிளைமேக்ஸில் சமாளிக்க முடியாமல் ஆஹா சிக்கிட்டாடேடா அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுறதுன்னு அந்த 2 விஷயங்களை நல்லா பண்ணாங்க. அப்புறம் இதில் அந்த சண்டாவோட சடங்கு முறை மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. டேய் என்னடா நம்ம ஊர் சண்டாவே பரவாயில்ல போலியே அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவார். இது வந்து இந்தோனேஷியன் ஹாரர் படம். அதாவது அவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்கு. 2வது படம் டான்சிங் வில்லேஜ் த கர்ஸ் பிகின்ஸ் அப்படிங்கிற படம். இது வந்து ஆக்சுவலாக ப்ரீகோலா. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துருக்குது, அது சக்கவோடு போட்டுருக்குது. அதோடைய ப்ரீகோலா தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. நான் அதை பார்க்கல. சரி ப்ரீகோல் தானே, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம்னு சொல்லி இதில் டான்ஸ் ஆடுற குரூப் எஸ் கரகாட்ட கோஷ்டி. அவங்க ஊர் கரகாட்டக்காரங்க போல இவங்க. ஸோ அந்த ஊரே டான்சிங் வில்லேஜ்னு பேர் வச்சா மாதிரி அந்த ஊரில் அவ்வளோ டான்ஸஸை ரெடி பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரில் இல்லை இந்தி சினிமாவில் இந்த ஹாரர் படம்னாலே என் கிரெடிட்ஸில் ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்களே, அந்த ஐட்டம் சாங்கில் இது பேயை ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுற ஒரு டான்ஸ். இதில் கதை என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை ஓகே நீ நம்ம செலக்டட், யூ ஆர் செலக்டட்ன்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஸோ அங்கே பேய் வந்து பார்த்து ஆஹா செமையா ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரெஸ் ஆகும். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தவ திடீர்னு ஒரு பிளானை போட்டு ஒரு பெரிய வேலையாக பார்த்து போடுறா. அதனால் அந்த கிராமத்திலேருந்து வெளியே போக முடியாமல் ஆஹா ஏய் நீ போயிட்டல உன்னை வர வைப்பண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஏன் இவ பிளான் போட்டு இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிறா, இந்த டான்சிங் வில்லேஜ் இந்த டான்ஸ் ஆடுற கும்பலுக்கு பின்னாடி அப்படி என்ன பேக் ஸ்டோரி இருக்குது, இது எல்லாத்த பற்றி சொல்கிறது தான் இந்த படம். எஸ், இதில் ஹாரர் வைபும் இருக்கும், கூடவே டிஸ்டர்பிங்கான விஷயங்களும் இருக்கும். லைட்டாக நடுவில் 18+ விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏய் இந்தோனேஷியன் பாய்ஸ் நீங்கள் இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்களே, ஒன்லி டிஸ்டர்பிங்காக தானே கொண்டு போவீங்கன்னு தோணுச்சு. டக்குன்னு அப்படியே ஹாரர் வைப்புக்கு மாறிட்டாங்க. நல்ல வேலை நீங்களும் 18+ மாறல. எதுக்கு ஒரு இந்தோனேஷியன் படம் பார்க்குறோம், அவங்க வந்து பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் சாமிக்கு விட்டுருவன்ற மாதிரியே கொண்டு போனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சடங்கு முறையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த படங்கிறது 2 மணி நேரம். அதாவது முன்னாடி இப்போ சொன்ன படமாச்சும் 1.25 மணி நேரம் கரெக்டாக எங்கேயுமே நமக்கு ஸ்லோன்ற ஃபீலே வராமல் டக்குன்னு அதே ஒன்றுங்க த்ரில்லர் வைப்பில் கொண்டு போனதுனால ஈஸியாக போயிடுச்சு. இது கொஞ்சம் நமக்கு ஓப்பனிங்கே இதுதான் கதை இதுதான் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்களா, ஏ சீக்கிரம் கதைக்குள்ளே வாங்கடா, அது பேய் என்ன பண்ணிச்சுங்கிறத காட்டுங்கடான்ற ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். அதனால் இது 2 ஹவருங்கிறது கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆன மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. ஸ்னேகாங்கிற பேரில் வந்து சிக்கிட்டோமான்ற மாதிரி இந்தோனேஷியன் ஹாரர் படங்கிறதுனால வந்து மாட்டிக்கிட்டோமான்ற ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதாவது பாதி படம் வரைக்கும் கொஞ்சம் ஓகேவாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போச்சுப்பா. ஸோ மொதல் 1 ஹவர் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த மேட்சை நல்லபடியாகவே முடிச்சாங்க. இதில் கடைசி அந்த ஒரு 1/2 ஹவருங்கிறது இந்த டான்ஸ் ஆடுற மூமெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் உருளைக்கிழங்க உரிக்கிற மாதிரி தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டு ஒரு வேலையை பார்க்கும். அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். சில டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் படத்தில் அதெல்லாம் இல்லைப்பா, டக்கு நீங்கள் நார்மலாகவே பார்த்துட்டு போயிடலாம். இந்த படத்தில் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் எங்கேயுமே ஸ்லோ ஃபீல்லாம் இல்லாமல் டக்குன்னு போயிடுச்சு. அதனால் எனக்கு சூப்பராகவே ஃபீல் ஆச்சு. இந்த 2வது படம் கொஞ்சம் சுற்றி வளைச்சு சொல்ல வேண்டியதை சொன்னாலும் செகண்ட் ஹாஃப் மேலே பாதி வரைக்கும் ஓகே ஃபீல், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தாண்டா முடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல். இதோட இன்னொரு படம் அதுதான் ஆக்சுவலாக இந்தோனேஷியாலே சக்கப்போடு போட்ட படம். அந்த படத்தை பார்த்துட்டு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய ஃபீலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கப்பா, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.